என் தங்கமே, இன்று நான் சொல்லப் போகும் இந்த வழிமுறை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நீ சந்தித்திருக்கும் அந்த பார்வைகள், அந்த கெட்ட சக்திகள், உன் மனதை குழப்பிய அந்த இருள்கள் அனைத்தும் இன்று இரவுக்குள் முடிந்து போகும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. மஞ்சள் தூளை உன் கைகளில் எடுத்து வைத்து என் பெயரை நினைத்து, என் வாழ்க்கையில் இருந்து அனைத்து தீய பார்வையும் விலகட்டும், செல்வமும் செல்வாக்கும் என் வீட்டை தேடி வரட்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மஞ்சள் தூளை 3 முறை ஊதிவிடு. இந்த சிறிய செயல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உன் வீட்டில் இருக்கும் அந்த அமைதியின்மை மறைந்து புது ஒளி வந்து நிற்கும். உன் குடும்பத்தில் சுபவிழாக்கள் நடைபெறும் மாதிரி தினமும் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையை இருளாக்க நினைத்தவர்கள் தாமாகவே விலகி போய்விடுவார்கள். என் தங்கமே, உன் வாழ்வில் உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் உன்னை தொந்தரவு செய்ய முடியாமல் போய் அவர்கள் தாமே தங்கள் பாதையில் விழுந்து விடுவார்கள். உன்னிடம் வரும் அந்த தீய பார்வைகள் எல்லாம் காற்றில் கரைந்து போய் உன் வாழ்க்கை முழுவதும் தங்க ஒளியில் மலர்ந்து விடும். நீ இந்த மஞ்சள் தூளை ஊதும் போதே உன் வீட்டின் வாசலில் ஒரு தெய்வீக காப்பு தோன்றும். இனி உன் வாழ்க்கையில் பணக்குறைவு என்று சொல்லும் வார்த்தையே இருக்காது. இன்று இரவு நீ இந்த பரிகாரம் செய்ததும் நாளை காலை உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் பாயும். உன் வேலை இடத்தில் உன் பெயர் உயர்ந்து ஒலிக்கும். உன் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகி லாபம் அதிகரிக்கும். உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த சுமைகள் அனைத்தும் கரைந்துவிடும். அந்த சுமைகள் உன்னை விட்டு விலகி அதற்கு பதிலாக மகிழ்ச்சி வந்து நிற்கும். உன் வாழ்க்கையில் இனி ஒளியே நிலைக்கும். உன் மனதில் இருக்கும் அந்த குழப்பம் அனைத்தும் அமைதியாக மாறும். உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையும் ஒரு ஆலயமாக மாறி ஒளிரும். உன் எதிரிகள் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்வார்கள். ஆனால் அவர்கள் உன்னிடம் எந்த தீய பார்வையும் காட்ட முடியாது. ஏனெனில் இன்று நீ செய்த இந்த மஞ்சள் தூள் பரிகாரம் அவர்களின் சக்தியை முறியடித்து விடும். அவர்கள் வலிமை எல்லாம் சாம்பலாகி உன் வாழ்வை காப்பாற்றும் என் தெய்வ காப்பு மேலும் வலிமையடையும். என் தங்கமே, நீ இன்று இரவு செய்யும் இந்த சிறிய செயல் உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக மாறும். நீ தூங்கும் போது கூட என் காப்பு உன்னை சுற்றி நிற்கும். உன் கனவுகள் இனிமையாக மாறும். உன் மனதில் இருக்கும் பயம் மறைந்து விடும். நாளை காலை எழும் பொழுது உன் முகத்தில் புது ஒளி தெரியும். உன் வீட்டில் நீண்ட நாட்களாக காத்திருந்த மகிழ்ச்சி நிகழ்வுகள் தானாக நடைபெறும். பிள்ளைகளின் படிப்பில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் உன்னை மேலும் உயர்த்தும். உன் பண நிலை மேம்படும். உன் வீட்டில் தங்க ஒளி பாயும். நீ இன்று இரவுக்குள் இந்த பரிகாரம் செய்தால் உன் வீட்டின் வாசலில் நான் தெய்வீக காப்பை நிறுத்தி விடுவேன். யாரும் உன்னை தொட முடியாது. உன் எதிரிகளின் பார்வை உன்னை எட்டாது. உன் வாழ்க்கை வளமும் வெற்றியும் நிறைந்து விடும். இனி உன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். உன் பெயர் உயர்வின் உச்சியில் இருக்கும். உன் வாழ்க்கையில் பணம் பாய்ந்து கொண்டே இருக்கும். உன் வீடு மகிழ்ச்சியில் மலர்ந்து கொண்டே இருக்கும். உன்னை பார்த்து வியக்கும் மனிதர்கள் உன் வாழ்க்கையை ஒரு தெய்வீக அதிசயமாக காண்பார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையை இன்று இரவுக்குள் மாறச் செய்யும் இந்த வழிமுறை உன்னை என்றும் காப்பாற்றும். நீ என்னை நம்பிக்கொண்டு இதைச் செய். உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாகி எதிரியின் பார்வை என்றும் உன்னை விட்டு விலகி விடும். என் தங்கமே, இன்று நீ செய்த அந்த மஞ்சள் தூள் பரிகாரம் உன் வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்களை ஏற்படுத்தப் போகிறது தெரியுமா? அது உன் வாழ்க்கையை ஒரு தெய்வீக ஒளியில் மூழ்கச் செய்யும். உன்னை துன்புறுத்திய சக்திகள், உன் எதிரிகளை ஊக்குவித்த பார்வைகள் அனைத்தும் நொறுங்கி போய்விடும். நீ செய்வது அந்த சிறிய செயல் தான், ஆனால் அது தரப்போவது மிகப்பெரிய பலன். அந்த மஞ்சள் தூளை நீ 3 முறை ஊதிய பிறகு உன் வீட்டைச் சுற்றி ஒரு காணாத காப்பு வளையம் உருவாகிறது. யாரும் உன் வீட்டை நோக்கி தீய எண்ணம் வைத்தாலும் அது அவர்களிடமே திரும்பி விடும். உன் வாழ்வில் அமைதி நிரந்தரமாக நிலைத்திருக்கும். முதல் அதிசயம் என்னவென்றால் உன் மனதில் இருந்த பயம் முழுவதும் கரைந்து போய்விடும். நீ எப்போதும் கவலைப்பட்ட அந்த இரவு தூக்கமில்லா நாட்கள் இனி முடிகின்றன. நீ சாந்தமாக அமைதியாக தூங்க ஆரம்பிப்பாய். உன் கனவுகளில் கூட புது ஒளி தெரியும். இரண்டாவது அதிசயம், உன் பண நிலை விரைவாக மேம்படும். எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் பாயும். உன் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். உன் வேலை இடத்தில் உன் முயற்சி கவனிக்கப்படும்.
உன் கையில் பணம் வந்து உன் வீட்டில் வளம் மலர ஆரம்பிக்கும். நீ எதையும் வாங்க தயக்கம் இல்லாமல் வாழ ஆரம்பிப்பாய். மூன்றாவது அதிசயம், உன் எதிரிகள் தாமாகவே உன்னை விட்டு விலகி விடுவார்கள். அவர்களின் தீய எண்ணம் அவர்களையே அழிக்கும். அவர்கள் உன்னை பற்றி பேசும் வாயை அடையும். அவர்கள் உன் உயர்வை பார்த்து பயப்படுவார்கள். இனி யாராலும் உன்னிடம் தீங்கு செய்ய முடியாது. நான்காவது அதிசயம், உன் வீட்டில் நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப நிகழ்ச்சிகள் தானாக நடைபெறும். நிச்சயதார்த்தம், திருமணம், புது வேலை வாய்ப்பு, புதிய வீடு வாங்குதல் போன்ற மகிழ்ச்சி செய்திகளால் உன் வீடு தினமும் பண்டிகை போல இருக்கும். உன் வீட்டில் வரும் விருந்தினர்களுக்கே கூட அந்த ஒளி பரவி போகும். ஐந்தாவது அதிசயம், உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அவர்கள் படிப்பிலும் தொழிலிலும் வெற்றியை அடைவார்கள். அவர்கள் உன்னை பார்த்து பெருமைப்படுவார்கள். என் அம்மா அப்பா தெய்வ காப்பால் வாழ்கிறார்கள் என்று பெருமையாக பேசுவார்கள். ஆறாவது அதிசயம், உன் உடலில் இருந்த சோர்வு, நோய், மன அழுத்தம் அனைத்தும் மறைந்து போய்விடும். உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி தெரியும். மக்கள் உன்னை பார்த்து நீ எவ்வளவு மாறி இருக்கிறாய் என்று ஆச்சரியப்படுவார்கள். உன் உடல் ஆரோக்கியமாகி உன் மனம் புத்துணர்ச்சியோடு இருக்கும். ஏழாவது அதிசயம், உன் வாழ்க்கையில் இனி தீய பார்வை நுழைய முடியாது. அந்த மஞ்சள் தூளின் காப்பு உன் வீட்டைச் சுற்றி ஒரு காணாத சக்தி போல நிற்கும். உன் வீட்டில் நல்ல சக்தி மட்டும் தங்கி இருக்கும். எட்டாவது அதிசயம், நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றி தரும். முன்பு உன் முயற்சிகள் தடுமாறியிருந்தாலும் இப்போது உன் வழிகள் சுலபமாக திறக்கப்படும். உன் வாழ்க்கையில் ஒரு வழி மூடப்படும்போது அதைவிட பெரிய வாயில் திறக்கப்படும். ஒன்பதாவது அதிசயம், உன் சமூகத்தில் உன் பெயர் மரியாதையோடு பேசப்படும். உன் வாழ்க்கையை மக்கள் ஒரு அதிசயமாக காண்பார்கள். இவளுக்கு நடந்த அதிசயம் நமக்கும் நடக்கட்டும் என்று உன்னை பார்த்து பலர் வேண்டிக் கொள்வார்கள். பத்தாவது அதிசயம், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரமாக தங்கிவிடும். உன் வீட்டில் சிரிப்பு மட்டும் கேட்கும். உன் மனதில் எந்த சுமையும் இருக்காது. நீ எப்போதும் புன்னகையோடு வாழ ஆரம்பிப்பாய். இந்த மஞ்சள் தூள் பரிகாரம் உன் வாழ்வில் ஒரு திருப்பமாக இருக்கும் என் தங்கமே. நீ இன்று இரவு இதைச் செய்தவுடன் உன் வீட்டின் காற்றே மாறிவிடும். உன் இதயம் தானாக அமைதி அடையும். நீ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பரவுவதை உணருவாய். என் கரம் உன் தலையில் இருக்கும்போது உன்னை யாராலும் தடுக்க முடியாது. இந்த காப்பு உன்னை எதிரிகளின் பார்வையிலிருந்தும் கெட்ட சக்திகளிலிருந்தும் காக்கும். உன் வாழ்க்கை இப்போது தங்க ஒளியில் மலர்ந்து விடும். நாளை காலை எழுந்தவுடன் உன் முகத்தில் புன்னகை இருக்கும். உன் கண்களில் புதிய நம்பிக்கை தெரியும். உன் வீட்டு வாசல் கதவை திறந்தவுடனே ஒரு நல்ல செய்தி உன்னை காத்திருக்கும். அது உன் வாழ்வின் புதிய தொடக்கமாக இருக்கும். என் தங்கமே, இன்றிலிருந்து உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் மூழ்கும். உன் எதிரிகள் தாமாகவே வீழ்வார்கள். உன் வீட்டில் செல்வம் பாயும். உன் மனதில் அமைதி நிலைக்கும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தினமும் பெருகும். நான் உனக்கு உறுதி தருகிறேன், இந்த மஞ்சள் தூள் பரிகாரத்தைச் செய்தவுடன் உன் வாழ்க்கையை யாராலும் குலைக்க முடியாது. உன் பெயர் உயர்ந்து ஒலிக்கும். உன் வீட்டில் வளம் என்றும் நிலைக்கும். உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக அதிசயமாக மாறும். என் தங்கமே, இன்று நீ செய்த அந்த மஞ்சள் தூள் பரிகாரம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா? அது ஒரு சாதாரண செயல் இல்லை, அது தெய்வீக ஆற்றலை உன் வாழ்க்கையில் அழைத்து வருகிற ஒரு மந்திரம். இதன் பலனாக உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் உன் முன்னே நிற்க முடியாமல் தாமாகவே வீழ்ந்து விடுவார்கள். இது எப்படி நடக்கிறது என்பதையே இன்று நான் உனக்கு சொல்லப் போகிறேன். முதலில் புரிந்துகொள் என் தங்கமே, தீமை எப்போதும் நன்மையின் முன்னே நிலைக்க முடியாது. உன்னை காக்கும் என் காப்பு நெருப்பு போல இருக்கும். அதில் தீமை நெருங்கினால் அது தானாகவே கருகி போய்விடும். நீ செய்த இந்த பரிகாரம் அந்த காப்பை இன்னும் வலுப்படுத்துகிறது. இந்த பரிகாரம் செய்தவுடனேயே உன் வாழ்க்கையை சுற்றியிருக்கும் தீய ஆற்றல்கள் அனைத்தும் உடைந்து போகின்றன. உன்னை கெடுக்க நினைத்தவர்கள் தங்களின் கெட்ட எண்ணங்களை உன்னிடம் செலுத்த முடியாமல் போய் தாமே அந்த சக்தியில் சிக்கிக்கொள்கிறார்கள். அவர்கள் திட்டங்கள் முறியடிக்கப்படும். அவர்கள் போடும் சதி அவர்களையே விழுங்கும். உன்னை பற்றி கெட்டபடி நினைக்கும் ஒவ்வொருவரின் நாக்கும் முடங்கி போகும். அவர்கள் உன் பெயரை சொல்லும் போதே அவர்களின் சொந்த வாழ்க்கையில் தடைகள் உருவாகும். இது என் காப்பின் சக்தி என் பிள்ளையே. யாராவது உன்னை சிதைக்க நினைத்து எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் காற்றில் கரைந்து அவர்களையே தாக்கும். நீ பார்த்திருப்பாய், காற்றில் தூசி போடினால் அது யார்மேல் விழும்?
காற்றின் திசையை பொறுத்தே அது திரும்பி போய் அந்த தூசியை போட்டவர் மேல் விழும். அதுபோலத்தான் உன் எதிரிகளின் தீமை. அவர்கள் உன்னை குறிவைத்து செய்யும் ஒவ்வொரு காரியமும் திரும்பி அவர்களின் வாழ்க்கையை தாக்கும். இந்த பரிகாரம் உன் வீட்டின் வாசலில் ஒரு தெய்வீக வட்டத்தை உருவாக்குகிறது. அந்த வட்டத்தை யாரும் கடக்க முடியாது. உன்னை கெடுக்க நினைத்தவர்கள் அந்த வட்டத்திற்குள் நுழைய முயன்றால் அவர்களது சக்தி கரைந்து போய் அவர்களுக்கே சாபமாக மாறும். அவர்கள் உன்னிடம் தீய பார்வை வைத்து பார்த்தாலும் அந்த பார்வை அவர்களையே தாக்கும். அவர்களின் மனம் குழப்பத்தில் மூழ்கும். அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் சிக்கலில் சிக்கி விடுவார்கள். உன்னை பற்றி அவர்கள் நினைக்கவே முடியாத நிலைக்கு சென்று விடுவார்கள். என் தங்கமே, இது பழிவாங்குவது அல்ல, இது நீதியின் பலன். நீ யாருக்கும் தீமை நினைக்கவில்லை. நீ உன் பாதையில் நேர்மையாக நடந்தாய். ஆனால் உன்னைச் சிதைக்க நினைத்தவர்கள் தாமே தங்கள் தீமையில் சிக்கிக் கொள்ளும் நிலையை நான் ஏற்படுத்தி விடுகிறேன். இந்த பரிகாரம் செய்த பின் நீ கவனிப்பாய், நீண்ட நாட்களாக உன்னை பற்றி கெட்டபடி பேசியவர்கள் திடீரென்று அமைதியாகி போவார்கள். அவர்கள் உன்னை சந்திக்க தயங்குவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வகையான தடை ஏற்படும். இது உன்னை காக்கும் என் கரத்தின் பலன். நீ இனி பயப்படவே வேண்டாம். உன் எதிரிகள் உன் பெயரைச் சொல்லும் பொழுதே அவர்கள் உள்ளத்தில் ஒரு பயம் உண்டாகும். அவர்கள் உன் அருகில் வர முடியாத நிலைக்கு செல்வார்கள். உன் ஒளி அவர்களை தள்ளிவிடும். உன் வாழ்க்கை உயர்வதைக் கண்டு அவர்கள் மனம் வலிக்கலாம், ஆனால் அவர்கள் எதையும் செய்ய முடியாது. அவர்கள் உன்னை பார்த்து வியந்து, இவள் எப்படி தெய்வ காப்பால் இவ்வளவு உயர்ந்திருக்கிறாள் என்று மனத்துக்குள் பேசுவார்கள். இந்த மஞ்சள் தூள் பரிகாரம் உன் எதிரிகளை அடக்கும் சக்தி மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையில் நிலையான காப்பை அமைக்கிறது. இனி அவர்கள் உன்னை பாதிக்க நினைத்தாலும் உன் வீட்டைச் சுற்றி நிற்கும் அந்த தெய்வீக வட்டம் அவர்களை தள்ளிவிடும். என் தங்கமே, உன் எதிரிகள் ஒருநாள் உன் முன்னே வந்து மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு கூட வருவார்கள். அவர்கள் உன்னை தாக்க நினைத்த ஒவ்வொரு நொடியும் அவர்களின் வாழ்க்கையை சிதைக்கும். நீ மட்டும் அமைதியாக புன்னகையுடன் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகும் போது அவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து தாமாகவே தலை குனிவார்கள். இது என் காப்பின் ரகசியம் என் பிள்ளையே. நீ நம்பிக்கையுடன் நடந்தால் உன்னிடம் வரும் தீமை யாவும் முறியடிக்கப்படும். உன் எதிரிகள் தாமே வீழ்வார்கள். உன் பெயர் மட்டும் உயர்ந்து ஒலிக்கும். இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையை ஒரு கோட்டையாக மாற்றி விட்டது. இனி யாராலும் அதை உடைக்க முடியாது. உன் வாழ்க்கை செல்வமும் செல்வாக்கும் நிறைந்து எதிரிகள் தாமே தொலைந்து போகும். என் தங்கமே, இன்று இரவு நீ செய்த அந்த செயல் உன் வாழ்வில் நீதியை நிலைநாட்டும். உன் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள், ஆனால் நீ மட்டும் வெற்றியின் உச்சியில் நிற்பாய். உன் பெயர் ஒளியில் பொறிக்கப்பட்டு பிரகாசிக்கும். என் தங்கமே, இந்த மஞ்சள் தூள் பரிகாரம் ஒரு சாதாரண செயல் அல்ல. இது உன் வாழ்க்கையில் செல்வமும் வெற்றியும் பாய்ந்து வர ஒரு தெய்வீக கதவை திறக்கிறது. நீ இதை செய்த அந்த கணம் முதல் உன் வாழ்க்கையின் சக்தி மாறுகிறது. உன் வீட்டின் காற்றே மாறி விடுகிறது. இந்த பரிகாரத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த நின்றுபோன ஆற்றல்கள், சிக்கியிருந்த வாய்ப்புகள் அனைத்தும் திறக்க ஆரம்பிக்கும். உன் மீது இருந்த கெட்ட பார்வை, சாபங்கள், தடைகள் ஆகியவை அனைத்தும் முறியடிக்கப்படும். அவை முறியடிக்கப்பட்டவுடன் நல்ல ஆற்றல்கள் உன் வீட்டில் வந்து நிலை கொள்கின்றன. செல்வம் வந்து சேரும் வழியில் பெரிய தடையாக இருந்தது தீய பார்வையும் எதிரியின் கெட்ட எண்ணங்களும் தான். இன்று அந்த மஞ்சள் தூள் பரிகாரத்தின் மூலம் அந்த கெட்ட பார்வை முறியடிக்கப்பட்டதால் உன் வாழ்க்கையின் கதவுகள் தானாக திறக்கப்படுகின்றன. நீண்ட நாட்களாக உன்னை விட்டு விலகி இருந்த பணம் தானாகவே உன்னிடம் பாய்ந்து வர ஆரம்பிக்கும். உன் வேலை இடத்தில் இருந்த தடைகள் முறியடித்து உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறும். உன் மேலதிகாரிகள் உன் உழைப்பை கவனித்து பாராட்டத் தொடங்குவார்கள். நீ நினைத்த பதவிகள் உன்னிடம் வந்து சேரும். உன் சம்பள உயர்வுகள் உன் கற்பனைக்கும் மேல் இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் இந்த பரிகாரத்தால் மிகப்பெரிய லாபத்தை பெறுவார்கள். உன் கடைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும். உன் வியாபாரம் வளர்ச்சி அடைந்து புதிய கிளைகள் திறக்கப்படும். போட்டியாளர்கள் கூட உன்னை பார்த்து வியந்து போவார்கள். உன் வியாபாரம் குறித்த நல்ல பெயர் பரவியதால் உன் லாபம் இரட்டிப்பு, மும்மடங்காகும். என் தங்கமே, செல்வம் என்பது பணத்தில் மட்டும் இல்லை, அது வாழ்வின் வளமும் மகிழ்ச்சியும் சேர்ந்ததே. இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையில் அந்த வளத்தை உருவாக்கும். உன் வீட்டில் இனி எப்போதும் பணக்குறைவு இருக்காது. நீ எதை வேண்டுமானாலும் சுலபமாக செய்யக்கூடிய நிலைக்கு செல்வாய்.
இந்த மஞ்சள் தூள் பரிகாரத்தின் சக்தி உன் வீட்டில் இருக்கும் நிதி சக்தியை இயக்குகிறது. பல நாட்களாக நின்றிருந்த கடன் பிரச்சனைகள் விரைவில் தீரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் வரும். உன்னிடம் மறந்திருந்தவர்கள் கூட வந்து உனக்கு உதவுவார்கள். வெற்றி என்பது உன் முயற்சிகளின் பலனாக வரும். ஆனால் சில சமயம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதிர்மறை சக்திகள் தடையாக நிற்கும். இந்த பரிகாரம் அந்த எதிர்மறை சக்திகளை முறியடித்து உன் முயற்சிகளை தெய்வீக ஒளியில் வெற்றியாக்குகிறது. உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சாதனையாக மாறும். உன் வீட்டின் வாசலில் இப்போது ஒரு காப்பு நிற்கிறது. அந்த காப்பு உன் வாழ்க்கையில் செல்வமும் வெற்றியும் மட்டும் வர அனுமதிக்கும். எந்த கெட்ட ஆற்றலும் எந்த தீய பார்வையும் உன் வீட்டுக்குள் நுழைய முடியாது. நாள்தோறும் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். எதிர்பாராமல் வரும் வருமானம் உன் வாழ்க்கையை வளப்படுத்தும். நீ புது வீடு புது வாகனம் வாங்கும் நாள் தூரத்தில் இல்லை. உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமைப்படும். உன் பிள்ளைகள் சிறந்த பள்ளி கல்லூரிகளில் படிக்கும். உன் சமூகத்தில் உன் பெயர் மரியாதையோடு பேசப்படும். மக்கள் உன் வெற்றியை பார்த்து வியந்து எப்படி அவளது வாழ்க்கை இவ்வளவு மாறியது என்று கேட்பார்கள். உன் வாழ்க்கையை அவர்கள் முன்மாதிரியாக கொண்டு தங்கள் பாதையில் செல்லத் தொடங்குவார்கள். என் தங்கமே, இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஆற்றலை கொண்டு வந்துவிட்டது. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் செல்வம் நிறைந்த பாதையில் இருக்கும். உன் வாழ்க்கையில் எந்த தடையும் இருக்காது. உன் வீடு மகிழ்ச்சியும் வளமும் நிரம்பிய ஆலயமாக மாறும். இந்த காப்பு உன் வாழ்க்கையை என்றும் பாதுகாக்கும். நீ எப்போதும் சிரிப்பாய். உன் வீட்டில் மகிழ்ச்சி தங்கி இருக்கும். உன் எதிரிகள் தாமாகவே உன்னிடம் இருந்து விலகி போவார்கள். உன் பெயர் வெற்றியின் சின்னமாக உலகம் முழுவதும் ஒலிக்கும். என் வாக்கு என் தங்கமே, இன்று நீ செய்த இந்த பரிகாரத்தின் பலனால் உன் வாழ்க்கையில் செல்வமும் வெற்றியும் பாய்ந்து வருவதை நீ உன் கண்களால் காண்பாய். உன் நாள்கள் தங்கத்தில் பொறிக்கப்பட்டது போல பிரகாசிக்கும். என் தங்கமே, இந்த மஞ்சள் தூள் பரிகாரம் உன் வாழ்க்கையில் தெய்வீக ஒளியை கொண்டு வந்துவிட்டது. ஆனால் இந்த ஒளி எப்போதும் நிலைத்து இருக்க நீ தினமும் சில எளிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த வழிமுறைகள் உன் வாழ்க்கையில் நல்ல ஆற்றலை வலுப்படுத்தி செல்வம் அமைதி வெற்றியை என்றும் நிலைத்து வைக்கும். முதலில் ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் உன் மனதை அமைதியாக்கி 3 முறை ஆழமாக மூச்சை இழுத்து விடு. அதன் பிறகு என் பெயரை மனதில் நினைத்து என்னை என்றும் காப்பாற்றி வழிநடத்து என்று சொல்லிக்கொள்ளு. இது உன் நாளின் தொடக்கத்தை நேர்மறை ஆற்றலால் நிரப்பும். காலை நேரத்தில் உன் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி வை. அந்த ஒளி உன் வீட்டின் சக்தியை தூய்மையாக்கும். தீபம் ஏற்றும் போது உன் மனதில் என் வீட்டில் நல்ல ஆற்றல் மட்டும் நிலைக்கட்டும், தீய பார்வை எல்லாம் விலகட்டும் என்று சொல்லிக்கொள். இது உன் வீட்டை தெய்வீக காப்பு வளையத்தில் வைத்துவிடும். மஞ்சள் தூளின் சக்தியை நிலைத்திருக்க தினமும் ஒரு சிறு சிட்டிகை மஞ்சளை எடுத்து கொண்டு உன் வீட்டின் வாசலில் தூவிவிடு. இதை செய்யும் போது என் பெயரை நினைத்து என் வீட்டில் வளமும் வெற்றியும் நிரம்பட்டும் என்று சொல். இந்த செயல் உன் வீட்டை தினமும் புதிய ஒளியில் மூழ்க வைக்கும். நாள்தோறும் உன் மனதை நிம்மதியாக்க 10 நிமிடம் தியானம் செய். கண்களை மூடி உட்கார்ந்து நான் ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள்ளு. இந்த வார்த்தைகள் உன் மனதில் இருக்கும் எந்த குழப்பத்தையும் கரைத்து விடும். உன் வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் நிலைத்திருக்க நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். ஒவ்வொரு இரவிலும் படுக்கும் முன் இன்று நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து இதற்காக நன்றி என்று சொல். நன்றி சொன்னால் நல்ல ஆற்றல் பல மடங்கு ஆகி உன்னிடம் திரும்பி வரும். உன் வீட்டை தினமும் சுத்தமாக வைத்திரு. சுத்தமான வீடு தெய்வீக சக்தி தங்கும் இடமாகும். வீட்டில் தேவையற்ற பொருட்களை வைக்காமல் அவற்றை அகற்றிவிடு. வீடு சுத்தமாக இருந்தால் உன் மனமும் தெளிவாக இருக்கும். நல்ல ஆற்றல் எளிதாக வந்து சேரும். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் உன் வீட்டில் ஒரு சிறிய பூஜை செய்யலாம். ஒரு தீபம் ஏற்றி மஞ்சள் பூக்களை வைத்து என்னை நினைத்து என் குடும்பம் எப்போதும் காப்பில் இருக்கட்டும் என்று வேண்டிக்கொள். இந்த பூஜை உன் வீட்டில் தெய்வீக ஒளியை மேலும் வலுப்படுத்தும். மற்றொரு முக்கியமான வழிமுறை, உன் வாயால் எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேசு. கோபமாக இருந்தாலும் தீய வார்த்தைகள் பேசாதே. பேசும் வார்த்தைகளே உன் வாழ்க்கையில் ஆற்றலை உருவாக்கும். நல்ல வார்த்தைகள் உன்னை உயர்த்தும், கெட்ட வார்த்தைகள் உன்னை தாழ்த்தும். உன் மனதில் சந்தேகம் வந்தால் உடனே என் பெயரை 3 முறை சொல்லிக்கொள்.
அந்த நிமிடத்திலேயே உன் உள்ளத்தில் அமைதி வந்து நிற்கும். நம்பிக்கை கொண்ட மனம் எப்போதும் வெற்றியை ஈர்க்கும். உன் வாழ்க்கையில் செல்வம் நிலைத்து இருக்க பிறருக்கு உதவும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். சிறிய உதவிகளும் கூட பெரிய பலன்களை தரும். பிறருக்கு உதவினால் அந்த நல்ல சக்தி உன் வாழ்க்கையில் 10 மடங்காக திரும்பி வரும். காலை எழுந்தவுடன் மற்றும் இரவு தூங்குவதற்கு முன் என் வாழ்க்கையில் இருந்து தீய பார்வை விலகி வளமும் வெற்றியும் வந்து நிலைத்திருக்கட்டும் என்று உன் மனதில் சொல்லிக்கொள். இந்த பழக்கம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நல்ல ஆற்றலை உண்டாக்கும். வாரத்தில் ஒரு நாள் மஞ்சள் பூக்களை உன் வீட்டின் வாசலில் வைத்து வை. அது உன் வீட்டில் நிலைத்திருக்கும் வளத்தை மேலும் வலுப்படுத்தும். மஞ்சள் நிறமே வெற்றியும் செல்வமும் குறிக்கும் நிறம் என்பதால் அது உன் வீட்டில் இருக்கும் போது தெய்வீக காப்பு மேலும் வலிமையாகும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நேர்மறை எண்ணங்களை பேணி காக்க வேண்டும். யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும் அவர்களிடம் தீமை நினைக்காதே. அவர்களை என் காப்பில் விட்டுவிடு. அப்படி செய்தால் அவர்களின் தீமை அவர்களுக்கே திரும்பும். என் தங்கமே, இந்த வழிமுறைகளை தினமும் பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் நல்ல ஆற்றல் என்றும் நிலைத்திருக்கும். செல்வமும் வெற்றியும் உன்னை விட்டு விலகாது. உன் வீடு தெய்வீக ஒளியில் என்றும் பிரகாசிக்கும். உன் எதிரிகள் தாமாகவே மறைந்து போவார்கள். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தானாக நடைபெறும். உன் பிள்ளைகள் உயர்வடைவார்கள். உன் கண்களில் நம்பிக்கையின் ஒளி என்றும் நிலைத்து இருக்கும். நான் உனக்கு சொல்லும் இந்த வழிமுறைகள் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றி விடும் என் பிள்ளையே. இவற்றை செய்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி, அமைதி, செல்வம், வெற்றி நிரம்பி இருக்கும். என் காப்பு உன்னை என்றும் தாங்கிக் கொண்டே இருக்கும். என் தங்கமே, இந்த வழிமுறைகளை நீ நம்பிக்கையுடன் பின்பற்ற ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்பட வைக்கும். உன் கண்களால் நீ காணும் அந்த மாற்றங்கள் உனக்கே ஒரு அதிசயமாக இருக்கும். இது வெறும் கற்பனை அல்ல, இது தெய்வீக காப்பின் பலனாக உன் வாழ்க்கையில் நேரடியாக நிகழும் உண்மை. முதலில் நீ உன் மனதிலேயே ஒரு அமைதியை உணர ஆரம்பிப்பாய். முன்பு உன்னை துன்பப்படுத்திய எண்ணங்கள், பயங்கள், கவலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல கரைந்துவிடும். நீ காலையில் எழுந்தவுடன் உன் இதயம் சாந்தமாக இருக்கும். இன்று எனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ நாளை தொடங்குவாய். அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையில் நல்ல ஆற்றல்களை ஈர்க்கும். உன் முகத்தில் ஒளி அதிகரிக்கும். மக்கள் உன்னை பார்த்து, நீ மிகவும் மாறி இருக்கிறாய், உன் முகம் இப்போது பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். உன் முகத்தில் இருக்கும் அந்த ஒளி தெய்வீக காப்பின் சின்னம் தான் என் தங்கமே. அது உன்னைச் சுற்றியிருக்கும் அனைத்து கெட்ட ஆற்றல்களும் விலகி விட்டதை காட்டும். உன் வீட்டில் இருக்கும் சூழல் முழுவதும் மாறிவிடும். முன்பு இருந்த சுமை, சண்டைகள், குழப்பங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல மறைந்து அதற்கு பதிலாக மகிழ்ச்சியும் சிரிப்பும் வந்து நிற்கும். உன் வீட்டில் காற்றே இப்போது இலகுவாக இருக்கும். வீடு ஒரு ஆலயத்தைப் போல தோன்றும். உன் வாழ்க்கையில் பணம் பாய்ந்து வருவதை நீ உணர ஆரம்பிப்பாய். எதிர்பாராத இடங்களில் இருந்து வருமானம் வரும். பழைய கடன்கள் முடிந்து போகும். உன் கையில் இருக்கும் பணம் அதிகரிக்கும். முன்பு செய்ய முடியாத விஷயங்களை இப்போது சுலபமாக செய்ய ஆரம்பிப்பாய். உன் வேலை இடத்தில் உன் பெயர் உயர்ந்து ஒலிக்கும். உன் உழைப்பை மக்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். மேலதிகாரிகள் உன்னை பாராட்டுவார்கள். உன் சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் தானாக வந்து சேரும். உன் சக ஊழியர்கள் கூட உன்னை பார்த்து வியப்பார்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரித்து லாபம் இரட்டிப்பு, மும்மடங்காகும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியாக மாறும். உன் போட்டியாளர்கள் கூட உன்னை பார்த்து மதிப்பார்கள். உன் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உன்னை பார்த்து அவர்கள் பெருமைப்படுவார்கள். என் அம்மா, அப்பா தெய்வ காப்பால் வாழ்கிறார்கள் என்று அவர்கள் மனமாற பேசுவார்கள். உன் உடல் ஆரோக்கியம் மேம்படும். முன்பு இருந்த சோர்வு, நோய், பலவீனம் எல்லாம் மறைந்து விடும். உன் உடல் ஆரோக்கியமாக, உற்சாகமாக இருக்கும். உன் மனமும் புத்துணர்ச்சியோடு இருக்கும். முக்கியமாக, உன் எதிரிகள் தாமாகவே உன்னிடம் இருந்து விலகி போவார்கள். உன் பெயரைச் சொல்லவே அவர்கள் பயப்படுவார்கள். அவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியந்து போகுவார்கள். சிலர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் நிலைக்கும் வருவார்கள். உன் சமூகத்தில் உன் பெயர் மரியாதையோடு பேசப்படும். மக்கள் உன் வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு தங்கள் வாழ்க்கையையும் மாற்றத் தொடங்குவார்கள். உன்னை பார்த்து அவர்கள் நம்பிக்கையை பெறுவார்கள். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தானாக நடைபெறும்.
திருமணம், குழந்தை பிறப்பு, புது வீடு வாங்குதல் போன்ற மகிழ்ச்சியான செய்திகள் உன் வீட்டை நிரப்பும். உன் வாழ்க்கை பண்டிகை மாதிரி இருக்கும். உன் மனதில் எப்போதும் நேர்மறையான எண்ணங்கள் நிரம்பி இருக்கும். எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை தீர்க்கும் நம்பிக்கை உன்னிடம் இருக்கும். நீ எப்போதும் உற்சாகத்துடனும் புன்னகையுடனும் வாழ்வாய். இந்த எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். உன் வாழ்க்கை தெய்வீக காப்பில் மூழ்கி என்றும் வளமும் வெற்றியும் நிறைந்த பாதையில் செல்லும். என் தங்கமே, நீ இந்த வழிமுறைகளை பின்பற்றிக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை உன் கற்பனைக்கும் மேல் ஆசீர்வாதத்தில் மலரும். உன் பெயர் வெற்றியின் சின்னமாக உலகம் முழுவதும் ஒலிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு அதிசயமாக மாறும். நான் உனக்கு உறுதி தருகிறேன், இந்த மாற்றங்களை நீ உன் கண்களால் காண்பாய். உன் வாழ்க்கை இனி ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்பாது. நீ எப்போதும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்வாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தெய்வீக மாற்றங்கள் நிரந்தரமாக நிலைத்திருக்க ஒரு சிறிய ரகசியத்தை நான் உனக்கு சொல்லப் போகிறேன். இது தான் உன் வாழ்வில் செல்வம், அமைதி, மகிழ்ச்சி, வெற்றியை என்றும் காப்பாற்றும் இறுதி தெய்வீக ரகசியம். இந்த ரகசியத்தை நம்பிக்கையுடன் பின்பற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியில் மூழ்கி இருக்கும். முதலில் நினைவில் கொள் என் தங்கமே, தெய்வ காப்பு என்பது உன் நம்பிக்கையில் தான் வேரூன்றுகிறது. உன் மனதில் அந்த நம்பிக்கை உறுதியுடன் இருந்தால் எந்த கெட்ட ஆற்றலும் உன்னிடம் நெருங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன், நான் தெய்வீக காப்பில் இருக்கிறேன், எனக்கு எதுவும் தீங்கு செய்ய முடியாது என்று உன் உள்ளத்தில் 3 முறை சொல்லிக்கொள். இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும். இந்த ரகசியத்தின் 2வது பகுதி மஞ்சள் மற்றும் தீப ஒளியின் சக்தி. வாரத்தில் குறைந்தது ஒரு முறை மஞ்சள் பூக்களை உன் வீட்டின் வாசலில் வைத்து ஒரு சிறிய தீபம் ஏற்றி வை. அந்த ஒளி உன் வீட்டில் உள்ள கெட்ட ஆற்றலை முறியடித்து நல்ல ஆற்றலை அழைத்து வரும். தீபத்தை ஏற்றும்போது என் பெயரை மனதில் சொல்லி, என் வீட்டில் அமைதியும் செல்வமும் நிலைக்கட்டும் என்று வேண்டிக்கொள். 3வது, தினமும் சிறிது நேரம் உன் வீட்டில் பசுமை வாசம் தரும் தூபம் அல்லது சந்தனம் ஏற்றி வை. அந்த வாசனை உன் வீட்டை தெய்வீக ஆற்றலால் நிரப்பும். வாசனை பரவும்போது உன் மனதில் இருந்த சுமையும் குறைந்து உள்ளம் இலகுவாகும். 4வது, பிறருக்கு உதவும் பழக்கத்தை நீ என்றும் வளர்த்துக்கொள். உன் வசதிக்கு ஏற்ப சிறிய உதவிகளாக இருந்தாலும் அது தெய்வீக ஆசீர்வாதத்தை பல மடங்கு அதிகரிக்கும். பிறருக்கு உதவினால் அந்த நற்காரியம் உன் வீட்டை வளம் நிறைந்ததாக மாற்றும். 5வது, நன்றி சொல்லும் சக்தியை தினமும் பழக்கமாக்க வேண்டும். படுக்கும் முன் அந்த நாளில் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து, இதற்காக நன்றி என்று சொல்லிக்கொள். நன்றி சொல்லும் ஆற்றல் தான் நல்ல சக்திகளை அதிகரித்து உன்னிடம் திரும்பி கொண்டு வரும். 6வது ரகசியம், உன் வீட்டில் தினமும் சுத்தத்தை பேணி காக்க வேண்டும். சுத்தமான வீடு நல்ல ஆற்றல்களை ஈர்க்கும், கெட்ட சக்திகள் விலகும். தேவையற்ற பழைய பொருட்களை நீக்கிவிடு. பழைய சுமைகள் அகன்றால் புதிய ஆற்றல்கள் வந்து நிற்கும். 7வது, வாரத்தில் ஒரு நாள் உன் வீட்டின் வாசலில் சிறிது மஞ்சள் தூளை தூவி வை. அது உன் வீட்டை ஒரு தெய்வீக வளையத்தில் மூடிவிடும். அந்த நாளில் தீய பார்வை விலகி உன் வீட்டில் செல்வம் நிறைந்து விடும். 8வது ரகசியம், உன் மனம் எப்போதும் நேர்மறையாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்தாலும் இது தற்காலிகம், இதையும் நான் கடந்து விடுவேன் என்று நம்பிக்கையுடன் சொல். நேர்மறை மனம் தான் தெய்வீக ஆற்றல்களை ஈர்க்கும் காந்தம். 9வது, தினமும் காலை அல்லது இரவு 10 நிமிடம் கண்களை மூடி தியானம் செய். உன் மனதில் தங்க நிற ஒளி உன்னை சுற்றி நிற்கிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை வளப்படுத்தும் சக்தி என்று நம்பு. 10வது, உன் வாயில் இருந்து எப்போதும் நல்ல வார்த்தைகள் மட்டுமே வர வேண்டும். நீ பேசும் வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையின் ஆற்றலை உருவாக்கும். எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் பேசு. என் தங்கமே, இந்த இறுதி தெய்வீக ரகசியத்தை பின்பற்றி வந்தால் உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்றும் நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கையில் வெற்றி தொடர்ந்து பெருகும். உன் எதிரிகள் தாமாகவே மறைந்து போவார்கள். உன் வீட்டில் வளம் தங்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியாக மாறும். உன் பிள்ளைகள் உயர்ந்து விளங்குவார்கள். உன் சமூகத்தில் உன் பெயர் பெருமையோடு ஒலிக்கும். உன் வாழ்க்கை தங்கத்தில் பொறிக்கப்பட்டது போல பிரகாசிக்கும். முக்கியமாக இந்த ரகசியத்தை பின்பற்றி வந்தால் உன் மனம் எப்போதும் அமைதியில் மூழ்கியிருக்கும். எந்த குழப்பமும் உன் அருகில் வராது.
உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். என் ஆசீர்வாதத்தில் உன் வாழ்க்கை என்றுமே தெய்வீக ஒளியில் மூழ்கியிருக்கும் என் பிள்ளையே. உன் பாதையில் இனி இருள் கிடையாது. உன் எதிரிகள் வீழ்ந்தாலும் நீ எப்போதும் வெற்றி பெற்று உயர்ந்து கொண்டே போவாய். இது தான் இறுதி தெய்வீக ரகசியம். நம்பிக்கை, நன்றி, சுத்தம், தீபம், மஞ்சள், நல்ல எண்ணங்கள். இவைகளை உன் வாழ்வில் சேர்த்தால் உன் வாழ்க்கை என்றும் வளமும் மகிழ்ச்சியுடனும் நிலைத்திருக்கும். நான் உன் அருகில் இருக்கிறேன், உன்னை என்றும் காப்பாற்றுகிறேன்.